அவர்கள் உடம்பு சூடாகி கண்ணில் இருந்து தண்ணி வடிய அப்பொழுதும் கையை கால ஆட்டாம அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையூறு, அவர்களுடைய நித்திரைக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், ஓய்வுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கணும்னு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிற நிலையில் அவருடைய கண் தண்ணீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையை புரிந்து கொண்டு உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிபட்ட இடத்தில் தன் எச்சிலை தொட்டு வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு விஷத்தை இறக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சி பட்டு சோகமாயிடுறாங்க. அப்போ அந்த மகா பெரிய விஷத்தை கூட இறக்கும் சக்தி, அந்த மகா பெரிய பாதிப்பில் இருந்து நிவாரணம் தரக்கூடிய சக்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலுக்கே இருக்கிறது என்கிற பொழுது அவர்களை ஒரு பாம்போ ஒரு தேளோ தீண்டி என்ன சங்கடத்தை உண்டாக்க முடியும்? முடியாது. இருந்தாலும் ஒரு பக்தியின் விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பல பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனைன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அமூத லதீகன், நான் மாதிரி தீண்டி நான் என்னுடைய மரணம் சம்பவிக்க கூடாது என்ற ஒரு பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. சரி, இத மாதிரி ஒரு அசௌகரியம் சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடாதா? வரலாம். அவர்களை பற்றி சப்ஜெக்ட் இல்ல. அப்ப நமக்கு அந்த அதே பிரார்த்தனை நம்ம செய்யணுங்கிறதுக்காக சொன்ன ஒரு வார்த்தை சொல்லி தர்றதுக்கு தான். நம்ம மாதிரி உள்ள ஆட்கள் அந்த துவாவை ஓதணும். இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அமூத லதீகன் அவ் மினத் தரத்தி, மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, நான் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடக்கூடாது, மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடக்கூடாது, தண்ணீரில் மூழ்கி மினல் கர்கி, தண்ணீரில் மூழ்கி இறந்து போய் விடக்கூடாது, அவ் மினல் ஹர்கி, நெருப்பில் கரிந்து இறந்து போய் விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பிரார்த்தனையுடைய அழுத்தம் என்னவென்றால் நாம அந்த பிரார்த்தனையை செய்யணும். இந்த உம்மத்துகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது மெயின் நோக்கம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளெல்லாம் வரும் என்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக அல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவையும் கற்றுக் கொடுக்கிற பொழுது இப்ப நாம தெரிந்து அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். சரி, பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு வழியை, ஒரு தற்காப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. என்ன தற்காப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலை மாலைகள்ல, காலை சுபுவுக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு ஒரு ஆளு 3 தடவை சொன்னான். காலையில சொன்னா சாயங்காலம் வரைக்கும் எந்த நச்சு பொருளும் அவரை தீண்டாது, தற்காப்பு. ராத்திரிக்கு சொன்னா விடியற்காலம் வரைக்கும் ஒரு நச்சு பொருளும் அவரை தீண்டாது இல்லையா? ஒரு பிரிவென்ஷன் முதல்ல ஒரு பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். மாத்திரையிலையும் மருந்துலையும் மருத்துவத்தில் அப்படி இருக்குல்ல, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிறது, இதை சாப்பிட்டா இது வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காப்பையும் சொல்லிக் கொடுக்கறாங்க. தற்காப்பு மாத்திரை வடிவில் அல்ல, மருந்து வடிவில் அல்ல, அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிற, அல்லாஹு தஆலா அறிவித்த இது போன்ற துஆக்கள் வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் சொல்லி தர்றாங்க. சரி, அத மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, ஒரு வேளை இந்த மருந்து இந்த மாதிரி ஒரு பொருள் கடிச்சிட்டா, தற்காப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு பொருள் கடிச்சிடுச்சு, ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு வந்தது, அந்த பாதிப்புக்கு என்ன பரிகாரம்? என்ன? ஒது செஞ்ச கண்ணை பார்த்த ஆளை கூட்டிட்டு வந்து ஒது செய்ய வச்சு தண்ணியை ஊத்துன மாதிரி பாம்பை கூட்டி கொண்டு செய்ய முடியுமா? என்ன மாற்று வழி என்னது? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று வழியை சொல்லி கொடுக்கறாங்க. என்ன மாற்று வழி? ஒரு சம்பவம் நடந்தது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத் செய்றாங்க. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அந்த ரிவாயத்துல சஹாபிகள்ல சில பேர் ஒரு வெளியூர் பயணம் போறாங்க. வெளியூருக்கு போய் ஒரு அந்த காலங்கள்ல ஊரெல்லாம் பக்கத்தில் இருக்காது. இப்ப கூட அரபு நாடுகள்ல ஊர்கள் பக்கத்தில் இருக்காது. ஒரு ஊருக்கு ஒரு தற்செயலா ஒரு ஊருக்கு போறாங்க. இப்ப வெளியூர்களுக்கு போனா நம்ம தங்குறதுக்கு சௌகரியங்களுக்கு ஹோட்டல் சௌகரியங்கள் இருக்கு. இப்போ அந்த காலங்கள் அதெல்லாம் இல்லை. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்லயே தங்கக்கூடிய அவசியம் நேருகிற பொழுது வெளியூரிலிருந்து வந்த இந்த பயணிகள் ஊர்வாசிகளை அணுகி, நாங்கள் உங்கள் ஊருக்கு பயணிகளாக வந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
விருந்தாளிகளா ஏற்றுக்கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கௌரவமா எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு சௌகரியங்கள்லாம் பண்ணி தரணும். மனசில்லாவதா? எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? இங்க சாப்பாடு சௌகரியங்களை பண்ணி தரணும். பெரிய அளவுல ஆடறுத்து மாடறுத்து அந்த சப்ஜெக்ட் இல்ல, ஏதோ சாப்பாடு தரணும், அவ்வளவுதான். ஏன் நாங்க எங்கேயும் சாப்பிட முடியும் இல்லையா? வசதி இல்லை. இவங்க ஒரு ஊருக்கு போனாங்க, அந்த ஊர்ல அந்த ஊர்வாசிகளை அணுகி, முஸ்லீம்கள் அல்ல அவங்க, அந்த ஊர்வாசிகளை அணுகி இந்த மாதிரி நாங்க வந்திருக்கிறோம், நாங்க இங்க தங்கி இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இங்க சௌகரியம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவங்க முடியாதுன்னு கேட்டாங்க. நாங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விருந்தாளிகளாக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. சரி, அதை பத்தி கவலை இல்லை, இவங்க பாட்டை தங்கிக்கிட்டாங்க. பையங்கள் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க. அப்போ இவங்க இந்த சஹாபிகள் தங்கி இருக்கிற இடத்துல திடீர்னு ஊர்ல உள்ள, உடனே இல்லை, கொஞ்சம் லேட்டா ஊர்ல உள்ள சில பேர் வேகமா ஓடி வர்றாங்க. வந்து என்ன விஷயம், ஊர்ல ஒரு முக்கியமான ஆள், அவர் தான் எங்களுக்கு தலைவர், அவருக்கு ஒரு விஷப்பொருள் தீண்டி ஒரு பாம்பு கடிச்சு விஷம் ஏறிடுச்சு, எங்களுக்கு தெரிந்த மாற்று வழிகளை எல்லாம் நாங்கள் செய்து பார்த்து விட்டோம், ஆனா சரியா ஆகல, உங்களுக்கு ஏதாவது வழிவகை தெரிஞ்சா பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இந்த சஹாபிகள் அப்படி கேட்டு வந்தவர்களிடத்தில் ஒரு கருத்தை பரிமாறுறாங்க. நாங்க உங்கள்கிட்ட வந்து எங்களை நீங்க விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்ச பொழுது மனிதாபிமானமா கூட நீங்க அதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு பாதிப்புன்னு வந்த உடனே எங்கள்கிட்ட நீங்க ஓடி வர்றீங்க, நாங்க சாதாரணமா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க பரிகாரம் செய்யறோம், ஆனா பரிகாரத்திற்கு நீங்கள் ஒரு என்ன செய்யணும், எங்களுக்கு மாற்று, எங்களுக்கு நீங்க ஒரு பரிகாரம் தரணும். என்ன பரிகாரம்? ஏதாவது எங்களுக்கு பொருள் தந்தாகணும், சும்மா நாங்க செய்ய மாட்டோம், ஃபீஸ் தரணும்ட்டாங்க. அப்ப என்ன தருவோம்? நாங்க ஒரு ஆட்டு மந்தையும் உங்களுக்கு தருவோம். அந்த காலங்களில் அதானே இருக்கும். இன்னல் ஹபீபுங்கிறது வேற ஒண்ணு பைசாவெல்லாம் ஒண்ணு இருக்காது பெருசா. எங்கள்கிட்ட ஒரு ஆட்டு மந்தையும் நாங்க உங்களுக்கு தருவோம்னு அவங்க என்ன செய்யறாங்க, முடிச்சு ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. அப்படியே ஒரு சஹாபிங்கிறது போறாங்க, ஒரு சஹாபி தான் இங்க இருந்து போனாரு, போய் ஓதி பார்த்து தண்ணி எல்லாம் கொடுத்த உடனே மறு நிமிஷம் எழுதிச்சு உட்கார்ந்துட்டாரு, விஷம் போன இடம் தெரியல, சரியாயிடுச்சு. அவங்களுக்கு சந்தோஷம். பேசினபடி ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்துட்டாங்க, ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு. அப்ப இருக்கிற சஹாபிகள்ல ஒரு சஹாபி சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஆளு கொஞ்சமா அதை பங்கு வச்சு ஊர்ல போய் எடுத்துக்கிடுவோங்கிறாங்க. அது இருக்கட்டும், முதல்ல நடந்திருக்கு, நம்ம ஓதி பார்த்தோம், அவர் சுகமாயிட்டாரு, இப்ப நம்ம ஆளுகள் எல்லாம் முயற்சிக்கிட்டு நம்ம கொண்டு போய் மதீனாவுக்கு போயிட வேண்டியது, விஷயத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியது. ஓதி பார்த்து சரியான விஷயத்தை பற்றி சிக்கல் ஒண்ணு இல்லை, அது யதார்த்தமான விஷயம். ஆடை கேட்டு வாங்கியிருக்கிறோம், இந்த ஆடு நமக்கு சரியா வாங்கினது, இதுக்கு கூலியாக ஆடு வாங்கியிருக்கிறோம் இல்ல, இது சரியா அப்படிங்கறது பதில தெளிவுபடுத்திக் கொள்ளணும், அதுக்கு பிறகுதான் பங்கு வைக்கிற வேலைன்ட்டார் அவர். அது சஹாபி அப்படி சொல்லவும் மதீனாவுக்கு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் விஷயத்தை போய் எல்லாம் ஒப்படைச்சு ஆடையும் கூட நிப்பாட்டியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அஸப்தும் இன்னக்கும் கத் அஸப்தும், இங்க செஞ்ச வேலை சரியான வேலை, இங்க செஞ்ச வேலை சரியான வேலை, இங்க செஞ்ச வேலை தப்பு ஒண்ணு இல்ல, இக்தஸிமு ஆடை பங்கு வச்சு எடுத்துக்கிடுங்க, அங்க போன ஆட்கள் என்ன செய்யுங்க, ஆடை பங்கு வச்சு எடுத்துக்குங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு சொல்ல இல்ல, உதரிபு லீ ஸஹ்மன் மின்ஹு, எனக்கு ஒரு பங்கு தந்துரு, அதாவது இது எனக்கும் உகப்பானதுதான் என்று காட்ட ஆசைப்பட்டில்லை, ஆட்டு மேல ஆசைப்பட்டில்ல, எனக்கு இது உகப்பானது, நான் இதை விரும்புகிறேன் என்று காட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, உதரிபு லீ ஸஹ்மன் மின்ஹு, எனக்கு ஒரு பங்கு தந்துருங்கன்ட்டாங்க. அதே மாதிரி காரியம் நடந்துன்னு வேற விஷயம். அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன? இது மாதிரி உள்ள விஷகடிகளுக்கான பரிகாரம் இந்த ஓதி பார்க்கறதா பரிகாரம். ஓதி பார்த்து ஹதியா கொடுத்தா இதெல்லாம் ரூபா வாங்கிட்டு செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. வாங்குறதா கருத்து சொல்ல, வாங்கணும்னு சொல்ல இல்லை, வாங்கணும்னு சொல்ல இல்லை, வாங்குறாங்கிற வாதத்தை குத்தியும் நான் சொல்ல இல்லை. பொதுவா மார்க்கத்தை அனுமதிக்கிறதா இல்லையான்னு அனுமதிக்கிறது, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் என்னன்னா மார்க்க, அது எப்படி சும்மா ஓதி பார்த்து சுப்பு உட்கார்ந்து இருக்க முடியுமா? இந்த மாதிரி கொடுத்தா அவரு ஜீவனம்சம் நடக்கணும் இல்லையா? அப்ப அதனால அதையும் செய்யத்தான் வேணும், அது வேற விஷயம். மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. சரி,